இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 4 வேட்பாளரை மேலோட்டமா மட்டும் பார்த்தா பத்தாது. வேட்பாளர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய பின்னணியையும் பார்க்க வேண்டும். நமது வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளர். 5 ஆண்டுகள் நம்மோடு பழகியவர், நன்கு அறிமுகமானவர். இங்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது போல சங்கராபுரம் உள்ளாட்சியில் இருந்து படிப்படியாக உயர்ந்து வந்து கட்சியிலும் உள்ளாட்சியிலும் உயர்ந்து வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று நமக்கெல்லாம் 5 வருஷம் நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய நல்ல குணங்கள், அவர் எப்படி யதார்த்தமாக இருக்கக்கூடியவர், எப்படி எளிதிலே அணுகக்கூடியவர் என்பதெல்லாம் எல்லாருக்கும் நன்காக தெரியும். அது மட்டுமல்லாமல் அவருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பின்னணியை நீங்க பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் மதச்சார்பின்மை இருக்க வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதற்கு உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கு என்பதை நேற்று உணர்த்தி